எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு சட்டப்பேரவைத் தலைவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது, சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆர்.பி. உதயகுமாருக்கு முன்வரிசையில் இருக்கை ஒதுக்குவது தொடர்பாக பேரவைத் தலைவர் பரிசீலனை செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மரபுப்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை எதிர்க்கட்சி தலைவர் இருக்கை அருகே அமைக்க வேண்டுமென பழனிசாமி குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இருக்கை தொடர்பான விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதால் அவரது கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சட்டப்பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி தர பிரச்சனை குறித்து தொடர்ந்து இந்த அவையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அது சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு உரிமை உடையது என்று பதில் சொல்லி, ஏற்கனவே இதே அவையில் அவைத்தலைவராக இருந்த திரு தனபால் அவர்கள் என்ன தீர்ப்பு தந்தாரோ அதை அடிக்கடி நீங்களும் சுட்டிக்காட்டி பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது நம்முடைய சபாநாயகர் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களிடம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன்.